மீண்டும் ஒரு முறையாக நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே மக்களை, நீங்கள் யார் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் தொடர்ந்து நீங்கள் யார் கலந்து கொள்கிறீங்களோ தேவன் நிச்சயமாய் உங்களுக்கான பதில் தருகிறார். யார் நீங்கள் பதில் பெற்றுக்கொள்கிறீங்களோ ஒருபோதும் சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். எனவே எப்படி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க? உங்களுக்கு நடந்ததை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுங்க. எனவே இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் மாறுங்கள் மக்களே. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு கோப்பையில் தண்ணியையும் இன்னொரு கரத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கையில் பிடித்து கொள்ளுங்க. நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபம் செய்யலாம். இன்னைக்கு இந்த வியாழக்கிழமையில தேவன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். கண்டிப்பா நீங்களும் சாட்சியா இருப்பீங்க, நான் உறுதியா நம்புறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே தேவனே, இயேசுவின் பெயரால் இதோ இந்த நேரம் ஜெபிக்கிறேன் தேவனே. இவர் எந்த ஒரு போராட்டத்தில், எந்த ஒரு உபத்திரவத்தில், எந்த ஒரு பிரச்சனைகளில் இவர் இருந்து கொண்டிருக்கிறாரோ, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து நீர் இவரை விடுதலையாக்கும். எல்லா விதமான அவமானத்திலிருந்து இதோ இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றை நீக்கி போடும் ஆண்டவரே. ஆம், எல்லாவற்றை நீர் நீக்கி போடும். உதவி செய்யும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு யார் தன்னுடைய ஃபைலோ டாக்குமெண்ட்டோ ஒருவேளை கோர்ட்டுக்கு போகக்கூடிய இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவரே நீர் உம்முடைய நியாயத்தை இவருடைய வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. பல நாளா, பல காலமா இதோ வேலைக்காக போராடுகிறார். ஏன் 10 வருஷமாய் போராடுகிறார், 5 வருடமாய் போராடுகிறார், இன்னும் கிடைக்கவில்லை. இதோ நீர் இப்பொழுதே கதவு திறக்கும்படியாய் கேட்கிறேன். எல்லா தடைகள் இவர்களை விட்டு போ இப்பொழுதே. தேவனே, தடைகள் நீங்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் மீது வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த ப்ராஜெக்டுகளை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் தேவன் இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். இதை குடிக்கும் போது உம்முடைய சமாதானம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் வசனத்தில் சொல்லிய பிரகாரம் இதோ என்னை நினைத்து நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது பலன் இல்லாமல் போவதில்லை என்று நீர் உம்முடைய வார்த்தையில் வசனத்தில் சொல்லீர் தேவனே. மார்க் என்ற புஸ்தகத்தில் இதோ இந்த தண்ணீரை இவர் குடிக்கும் போது இன்றைக்கு என்ன பலன் பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது, இயேசுவின் பெயராலே. தேவனுடைய பலன் பெறுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கதவுகள் திறக்கப்படணுமோ இன்று தேவன் அது உங்களுக்காக திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் உறுதியாய் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய ஜெபம். இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் கண்டிப்பா நீங்க இந்த பதிலை பார்க்க முடியும் மக்களே. உறுதியை நம்புங்க. எனவே நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு ஆலயத்தில். இந்த வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ் இந்த மீட்டிங்கில் விசேஷமாக நிறைய வார்த்தைகள் ஜனங்களுக்காக கற்றுக் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய திருமணத்தினுடைய சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே பிரியணும், அந்த மாதிரி ஒரு பேச்சு வார்த்தைகள், தகராறு எது நடக்குதோ கண்டிப்பாக அந்த இடத்துல சண்டை இருந்ததுன்னா ஆண்டவர் இல்லை மக்களே. எனவே அந்த இடத்துல என்ன எதுக்காக சண்டை, இதை குறித்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் கலகத்தை மூட்டுகிறார்? உங்கள் குடும்பத்தை பிரிக்க, பிள்ளைகளை பிரிக்க, உங்களுடைய குடும்பத்தை அழிக்க. எனவே இதிலிருந்து கற்றுக்கொள்ளதான் நீங்கள் விசேஷமாக சாயந்தரம் 7 மணிக்கு மவுண்ட் ரோட் ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கேற்பீங்க. கண்டிப்பாக தேவன் உங்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தையின்படி செய்தால் இன்று வரும்போது தேவன் உங்களுக்கான பதில் தருவார். பாருங்க, தன் பாலிய வயதின் புருஷனுக்காக இரத்தத்துடுத்துகிற பெண்ணை போல புலம்பு.
என்ன பாஸ்டர் நீங்கள் புலம்பு அப்படின்னு சொல்கிறீங்க? பாருங்கள், புலம்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய வேதனை, உங்களுடைய கண்ணீர், எப்படி அடுத்தவங்கிட்ட போய் புலம்புவீங்களோ, நீங்கள் இந்த தடவை உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை, அழுக ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி கொண்டு வருவீங்க. உங்கள் கணவரால் அவர் தன்னால் மாறல, அவரால் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியல, பிரச்சனைகளை இன்னும் உருவாக்கிட்டே இருக்கார், உங்களால் அவரை மாற்ற முடியாது. இதோ இந்த பீடத்தில் அவர்கள் வாழ்க்கை மாறும் மாறும் மாறும். உறுதியாய் நீங்கள் இந்த விசுவாசத்தோடு இருந்தால், இந்த ஸ்ரீ செய்தது போல தன் புருஷனுக்காக, இதை குறித்து இன்னும் அதிகமாக இன்னும் வார்த்தைகள் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆலயத்தில் காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி. எனவே இந்த கூட்டத்தில் தவற விடாதீங்க. நீங்கள் எப்படி பலன் பெறணும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து. எனவே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் மாலை 7 மணி விசேஷமாய் உங்களை தேவனுடைய மார்க்கத்தில் வழிநடத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே நம்மளுடைய ஆலயம் இருக்குது தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களோ uckj.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். எங்களை நீங்கள் அணுக விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. 282/681 1000 லேட் அண்ணா சாலை, இந்த முகவரியில் நாங்கள் இருப்போம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன்.